அவர் எது கேட்டாருங்க? விஜய் கூட்டணிக்கு வருவார் என்பதற்காகவே இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்காம இருக்கு அதிமுக சொல்லி பேசுறாங்க. இது உங்களுடைய கேள்வி. ஏன்னா எப்படியாவது ஒரு கேள்வியை போட்டு ஒரு பதிலை இழுக்குன்னு நினைக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்கிறோம். என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களை இதே ஊடகங்களும் பத்திரிகை கேட்ட பொழுது அது போன்ற எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போல அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், திமுக செய்த தவற்றை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் வேறுமான கருத்துக்களை மட்டும்தான் நாம் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக இரண்டாவது கட்ட தலைவர்களான ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் கூட விஜய் வந்தா நான் கெய்னர் இல்லைன்னா லூசர் அப்படின்னு பேசுறாங்க. என்னுடைய மூஞ்சி பிரகாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜ் பேசுறாரு. இதெல்லாம் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பா பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாங்க? ஒரு சினிமா நடிகரை பற்றி பேசும்பொழுது ஒருவேளை அவர்கள் மீது கூட ஒரு பற்றுகள் இருக்கலாம், நடிகர் இல்லையா, அதில் கூட இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கட்சி தலைவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேதவாக்கு. கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நினைக்கிறீங்க? அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க எப்படி எடுத்து நினைக்கிறீங்க? நான் கேக்குற கேள்வி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுவரை பேசவில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க பதில். ஊடகவியாளர் நான் கேக்குறேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கூட்டணி இல்லை இதுவரை, அவ்வளவுதான் எடுத்துங்க.